ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல காதலிக்க நேரமில்லை படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயினிக்கும் அவர் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினிக்கே தெரியாம ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் தப்பான உறவு வச்சிருக்காரு. இது தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி இருக்க நம்ம ஹீரோ பெங்களூர்ல லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோட வாழ்க்கையும் திசை திரும்புது. அதாவது ஹீரோவுக்கும் பிரேக்கப் ஆகுது. அதனால நம்ம ஹீரோவும் தண்ணி அடிச்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு லவ் ஃபெயிலியரா சுத்திட்டு இருக்காரு. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த காதலிக்க நேரமில்லை. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதையே இன்ட்ரோல் பிளாக்ல இருந்து ஆரம்பிக்கும். பஸ் ஸ்டாப் ஃபுல்லாவே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க லவ் பத்தி தான் காட்டிட்டு இருப்பாங்க. அதனாலேயே பஸ் ஸ்டாப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு வர சாங்ஸாக இருக்கட்டும், லவ் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாரு ஏஆர் ரகுமான். மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி இந்த படத்தில் நடிச்சிருந்தா இவங்க ரெண்டு பேருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. நடிப்பில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் படத்தோட கதையை தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த படம் கதை மாதிரி நான் எந்த படமே பார்த்தது இல்லை என் வாழ்நாளில். அதனால எனக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் கதையே ஆரம்பிக்கும். டக்குன்னு முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முக்கியமாக இந்த படத்தில் நம்ம ஹீரோயினிக்கு ஒரு நல்ல நடிப்பு தான். ஏன்னா அவங்க பஸ் ஸ்டாப்பில் ஒரு குழந்தைய தத்தெடுப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும். அதனாலே இந்த படம் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் தோணுச்சு. பார்க்கவே முடியாத அளவுக்குலாம் இல்லை. ஓவராலாக எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு. இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஒரு லவ் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும். தேங்க்யூ.